வணக்கம். ஹோப் எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஜனவரி 13 நான் வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி போறேன். எதுக்காக கன்னியாகுமரி போறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் ரிட்டர்ன் வர 2, 3 டேஸ் ஆகும். ஸோ இத வந்து ஒரு விளாகா எடுத்து டிராவல் விளாக் மாதிரி உங்களுக்கு நம்ம சேனல்ல போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைம் 12:30 ஆகுது. எனக்கு ஆக்சுவலா நாங்கலாம் வந்துட்டு ட்ரெயின்ல தான் போறதா பிளான் இருந்துச்சு. பட் இது பொங்கல் சீசன் அப்படின்றதுனால ட்ரெயின்ல டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அதனால பஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3:30க்கு மதியானம். ஸோ கோயம்பேடு போய் பஸ் ஏறிட்டு ஃபர்தரா இந்த விளாக நான் கன்டின்யூ பண்றேன். ஸோ எல்லாரும் எனக்கு கமெண்ட்ஸ்ல ஹேப்பி ஜர்னி சொல்லுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பார்ப்போம். ஸோ நான் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டேன். 3:30க்கு பஸ்ஸுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ரேப்பிடோ புக் பண்ணி நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து கன்னியாகுமரி போகிறேன். எனக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஊர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. எஸ்பெஷலி இந்த மதுரை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாதிரி சவுத் சைடில் இருக்க ஊர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஃபஸ்ட் டைம் வந்து நான் சவுத் இந்தியாவுக்கு போகிறேன் ஆக்சுவலாக. நான் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை போயிருக்கேன், வேலூர் போயிருக்கேன். வேறு எங்கேயுமே போனதில்லை பெருசாக. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் என் வேலை விஷயமா நான் போகிறேன்னும்போது எனக்கு ரொம்பவே இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டாளா, பஸ்ஸும் எடுத்துட்டாங்களா. கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால எங்களுக்கு இதுதான் கிடச்சிது. ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5 மணிக்கு திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். கிட்ட போக 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 எப்படி இருக்கும் கன்னியாகுமரிலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. காலையில் 7:30க்கு வந்துட்டு நாகர்கோவில் ரீச் ஆகிட்டோம். நாகர்கோவிலில் தான் ஆக்சுவலாக அவளோட வீடு. அவளோட வீட்டில் தான் வந்து ஆக்சுவலாக ஸ்டே பண்ணுறதா பிளான். ஸோ வந்து நாகர்கோவில் வந்து 7:30க்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நேராக மேடமோட வீட்டுக்கு தான். சுத்தமாக முடியல எங்களால். 12லேருந்து 13 மணி நேரம் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது இதுதான் நான். எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து உடம்பு முடியல. அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தனியாக ஃபேமிலி விட்டு இவ்வளோ லாங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். இந்த கன்னியாகுமரி விளாக் வந்து நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் வீடியோவா. ஸோ எல்லாரும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.